கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 8:1, 2 கொரிந்தியன்ஸ் 8:1. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலுங்க சொல்லும்போது மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை, அதாவது தான் ஒரு பெரிய ஆளு, இல்லை அவங்க உள்ள மக்கள் பெரியவங்க, இல்லை அவங்க ரொம்ப ஒரு நல்லவங்க அப்படின்னு சொல்றத காட்டிலும் தேவன் அளித்த கிருபை. அதாவது எல்லாத்துக்கும் மூல காரணம் யாரு? தேவன். அவர் தான் அவர்களுக்கு கிருபையை கொடுத்தாரு. அந்த கிருபையின் மூலமாக தான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய விதமாக தேவ கிருபையை பற்றி சொல்லுகிறார். இந்த தேவ கிருபை என்பதை நம்ம ரொம்ப பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கு ஒரு முறை சொல்லும்போது என்ன சொல்றாரு? நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே. எனக்கு கிருபை அளிக்கப்பட்டது, நான் தேவனுடைய கிருபையினால தான் ஊழியம் செய்கிறேன், தேவ கிருபை என்னை பற்றி கொண்டதுன்னு சொல்லக்கூடியதாக. என்ன தேவ கிருபை என்பது? என்ன? பரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உதவி, தேவனுடைய கரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உதவி. அதன் மூலமாக தான் நான் எதையும் செய்தேன் என்று சொல்லக்கூடியதாக தேவ கிருபையை குறித்து அதிகமாக சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இங்கே தேவ கிருபையை சொல்லும்போது யாருக்கு சொல்றாரு? மக்கதோனிய நாட்டில் உள்ள சபைகள். மக்கதோனிய நாட்டில் உள்ள சபைகள் அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தோம்னா, நம்ம எங்கே பார்க்கிறோம்? அப்போஸ்தலருடைய 16-17வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே தான் மக்கதோனியா சபைக்கு போகிறார். ஏன்னா அப்போஸ்தலருடைய 15வது அதிகாரத்தில் நம்ம அதாவது எருசலேம் கவுன்சில் என்று சொல்லக்கூடியதா எருசலேம் தேவாலயத்தில் அங்கே எருசலேம் பகுதியில் உள்ள ஆதி அப்போஸ்தலர் எல்லாம் கூடி ஆதி திருச்சபை கூடுற காரியத்தை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. 16வது அதிகாரத்தில் பிலிப்பாய்க்கு வர்றாரு. பிலிப்பாய்க்கு வந்ததும் அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்பிப்போலி பட்டணம் இருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலருடைய 17வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர்கள் அம்பிப்போலி பட்டணத்தையும் அப்பலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். பிலிப்பாயிலிருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா தெசலோனிக்கே, கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் இல்லை 70 கிலோமீட்டர் தூரத்தில் அது இருக்கிறது. அது அங்கேருந்து கீழே இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா, தெசலோனிக்கேலேருந்து கீழே வந்தீங்கன்னா பெரையா பட்டணம். நீங்கள் அப்போஸ்தலருடைய 17வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கிறோம். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரையா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அப்போ அங்கேருந்து பெரையாவுக்கு வந்துடுறாங்க. இந்த பிலிப்பாய், தெசலோனிக்கே, அப்புறம் பெரையா, அதற்கு கீழாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர், ஒரு 60 மைல் 70 மைல் தூரம் வந்தீங்கன்னா தான் எங்கே வர முடியும்? அத்தனை பட்டணத்துக்கு வர முடியும். இப்படி இந்த இந்த பகுதியில் உள்ள சபைகளுக்கு, இந்த 3 சபைகள், பிரதானமாக மக்கதோனியா நாட்டில் உள்ள சபைகள் சொல்லும்போது அது பிலிப்பாய் பட்டணத்தில் உள்ள சபை, தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளது, பெரையா பட்டணத்தில் உள்ள இந்த 3 சபைகளை தான் தெசலோனிக்கே சபை, அது மக்கதோனியா சபை என்று சொல்லுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதாவது இந்த பட்டணங்கள் இன்றைக்கு இருக்குது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு நீங்கள் கிரீஸ்க்கு போனீங்கன்னா போக முடியும். நீங்கள் ஏத்தேன்ஸ் என்று சொல்லக்கூடிய அத்தனை பட்டணத்துக்கு போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு ட்ரெயின் எடுத்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஜேர்னியில் கொரிந்துக்கு போயிடும். இன்றைக்கி கொரிந்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சார்பாக ஞாபகமாக கட்டப்பட்ட அந்த துறைமுகத்துக்கு பக்கத்தில் உள்ள சபை, இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். நான் போயிருக்கேன். அங்கே கொரிந்திலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே போனீங்கன்னா பெரையா, அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா தெசலோனிக்கேக்கு நீங்கள் அத்தனையிலேருந்து ஃப்ளை பண்ணியும் போக முடியும், இல்லை அதே ட்ரெயினில் போனீங்கன்னா இன்னொரு 1 ஹவரில் போயிடும். அதற்கு பின்பாக நீங்கள் அங்கேருந்து எங்கே போயிடலாம்? நீங்கள் பிலிப்பாய் பட்டணத்துக்கும் போயிடலாம். இந்த 3 பட்டணங்களும் என்னென்னா, ஒன்று ரோமாபுரியுடைய பிலிப்பாய் பட்டணம் ரோம மிலிட்ரி டவுன் என்று சொல்லக்கூடியதாக இராணுவ தளவாடங்கள் உள்ள ஒரு பகுதி. ஆனால் இவங்க எல்லாமே என்னென்னா, இங்கே உள்ள சபைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஏழ்மையான மக்கள். ஆனால் அவர்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை பெரிய கிருபை. அது மாத்திரம் இல்லை, அவர்கள் ரொம்ப ஒரு தேவனுடைய வார்த்தையை சோதித்து பார்க்கக்கூடிய மக்கள். நம்ம அப்போஸ்தலருடைய 17-11 பார்க்கிறோம்.
அவர்கள் ஒவ்வொரு நாளும் போய் வேத வசனத்தில் இப்படி இருக்குதா, பவுல் சொன்ன பிரகாரம் இருக்குதா இல்லையா என்று அவர்கள் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை தேடி பார்த்தார்கள் பார்க்கிறோம். அப்போ என்ன, இந்த 3 சபைகளை சேர்ந்தது தான் மக்கதோனிய சபை. இந்த மக்கதோனிய சபைகள் மக்கதோனிய நாடு என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் அவர்கள் செய்த தர்ம காரியத்தை குறித்து தான் இனி வரப்போகிற காலங்களில் பேசுகிறாரு. ஆனால் அவர்கள் என்ன, ரொம்ப ஏழ்மையான மக்கள், ஆனால் ரொம்ப தேவனுடைய கிருபையை பெற்ற மக்கள். இவர்கள் இவ்வளவு இருந்தாலும், என்ன ஏழ்மையில் இருந்தாலும் தேவனுடைய கிருபையில் வாழ்ந்தாங்க. அப்போ நீங்கள் கவலைப்படாமல் தேவ கிருபையை மாத்திரம் சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றி. இதோ நாங்களும் உம்முடைய கிருபையை மாத்திரம் அண்டிக் கொண்டு உம்முடைய கிருபையை பிடித்து கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.